மீன் குழம்பு செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: கிழிச்ச மீன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சி வைக்க போகிற மீன் குழம்பு இது. அதுக்காக மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி வதக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் காயணும். மிளகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சுட்ட பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காயட்டும். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்ச உடனே வடகம் இருந்தால் நல்லது. வடகம் போட்டாலும் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டு அடுப்பை ஸ்பீட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கலாம். புளியை ரெடியாக கரைச்சி வச்சுட்டேன். இதிலே மிளகாத்தூள், உப்பு, குழம்புத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் வதங்கின பிறகு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்க வேண்டியது. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு மீன் போட்டு இறக்கிக்கலாம். குழம்பு இது நல்லா கெட்டிப்படும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்ட பிறகு மீனை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீன் போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க, கையில் படாமல். புளிப்புக்கு மாங்காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் மாங்காய் போடலை இன்றைக்கி. ஒரு கொதி நல்லா வந்துட்ட பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி.